வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க. அந்த கல்யாணத்துல எனக்காக ஒரு தெய்வீக தரிசனம் காத்து கொண்டிருந்தது. அந்த கல்யாணத்துல எங்க உறவுக்காரர் ஒருத்தர் ஒரு பைய கொண்டு வந்திருந்தார். அந்த பை 20 வருடங்களுக்கு முன்ன எங்கள் அப்பா பிஸ்னஸ் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கும் போது போட்ட பேக் அது. அதில் அந்த கம்பெனியோட பேர், அட்ரஸ், சிம்பிள் எல்லாமே இருந்தது. அந்த கம்பெனி விற்றுட்டாங்க. எங்கள் அப்பா இப்போ இல்லை. அந்த பேக்கெல்லாம் மறைஞ்சு போச்சு. இனிமேல் கம்பெனி சுவடே இல்லை இந்த பூமியில் அப்படின்னு நினச்சின்ற தருணத்தில் ஒரு கல்யாணத்தில் யாரோ ஒரு உறவு அந்த பேக்கோடு வந்து நிற்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த பேக்கை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவை மீண்டும் நான் பார்த்த மாதிரியே ஒரு சந்தோஷம். அந்த பிஸ்னஸ் ஃப்ரெஷ்ஷாக நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாமிஜிது ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. எண்ணியவன் உறங்கி விடுவான், எண்ணங்கள் உறங்குவதில்லை. விதைத்தவன் உறங்கி விடுவான், விதைகள் உறங்குவதில்லை. இல்லைங்களா? அப்போது அந்த விதை பாருங்களேன், ஒரு ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளாக தான் இருக்குது அந்த பேகு. ஆனால் எத்தனை வருஷம் கழித்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் வாழ்ந்து இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி என்னுடைய கடந்த காலத்தை மொத்தத்தையும் விரித்து காட்டுது. என் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு நிறைவை கொடுத்தது, ஒரு பேரானந்தத்தை கொடுத்தது. இப்போது இதே பேக்கோட வாழ்க்கையை ஒத்திட்டு பாருங்களேன். இப்போ நம்ம வாழும்போது எப்படி வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம் எந்த அளவுக்கு தொண்டு செய்து பிறருக்காக வாழ்கின்றோம், நம்மை பரிபூர்ணமாக உடல், உயிர், மன ஆரோக்கியத்தோடு நம்மை பராமரித்து கொண்டு பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்து அவர்கள் நல்வாழ்வு வாழ எந்த அளவுக்கு குருவின் பிரதிநிதியாக இருந்து அவர்களை வழிகாட்டப் போகின்றோம் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நிறைவாக, சிறப்பாக, ஆனந்தமாக, பிரம்மாண்டமாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காலத்துக்கு பிறகும் நம்ம வாழ்ந்து கொண்டு தாங்க இருப்போம். இந்த பேக் மாதிரி ஜடப்பொருளான பேக் பல காலம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அதை வாழ்ந்துட்டுருக்குன்னா, இந்த பூமியில் நம்ம பதிய வைக்கும் பதிவுகள், நம்மளுடைய செயல்கள் எந்த அளவுக்கு இந்த பூமியில் அழுத்தமாக பதிய வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த நம்ம காலத்துக்கு அப்புறம் வாழ ஆரம்பிப்போங்க. அப்துல் கலாம் வாழ்கிறாரு, காமராஜர் வாழ்கிறாரு, ராஜராஜ சோழன் வாழ்கிறாரு. இவங்க நிறைய மக்களை காப்பாற்றினாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மால் வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியுங்க. இதுக்கு உதாரணமாக எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லணும். எங்கள் அம்மா 5வது தான் படித்தாங்க. 50 வயசில் தவறிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவை எல்லோரும் ஞாபகம் வச்சிட்ருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய இன்முகம், அவங்களுடைய குழந்தைத்தனமான இன்முகம், எல்லாரையும் கவனிக்கின்ற, அன்போடு கவனிக்கின்ற அந்த உயர் பண்பு. இது இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன படிச்சிருக்காங்க? எந்த குருவை அடைஞ்சிருக்காங்க? எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இன்முகமும் எளிமையுமே அவங்க சொத்தாக கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல பேர் மத்தியில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நமக்கு குரு கிடச்சிருக்காரு, எப்படி வாழணுன்ற வழி காட்டியிருக்காரு, வாழ்க்கை பாடங்களை அன்றாடம் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நாம் எப்படி வாழணுங்க? ஒன்றுமே தெரியாத ஒரு பெண் இன்றளவுக்கு உயிர் விட்ட பிறகும் வாழ்கிறாங்கன்னா எல்லாமே சாமிஜி நமக்காக கற்றுக் கொடுத்துருக்காரு. நாம் எப்படி வாழணும்,
நம்ம காலத்துக்கு அப்புறமா நம்ம யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் கூட நம்ம காலத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்கள பார்த்துட்டு, அம்மா உன் அம்மா உங்கள் அம்மாவில் தான் நான் நல்லா இருக்கேன், உங்கள் அப்பாவில் தான் நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குது, உங்கள் அம்மா செஞ்ச தொண்டால் உங்கள் அப்பா செஞ்ச தொண்டால் எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நிறைவாக இருக்குது அப்படின்னு குரு பிரதிநிதியாக இந்த குருவோட சுவாசமாக இந்த பூமியில் நம்ம ஊடுருவி கொண்டே இருக்கும்போது நம்ம காலத்துக்கு அப்புறமாவும் நம்ம வாழ ஆரம்பிப்போங்க. இந்த பூமியில் நம்ம விட்டுட்டு போன பதிவுகள் இருக்கும். நம்மளுடைய பதிவுகள் நம்ம குழந்தைகளை சந்தோஷப்படுத்தும். உடலால் என்னால் சந்தோஷப்படுத்த முடியலனாலும் என் உடல்லேருந்து உயிர் பிரிஞ்ச பிறகு நான் இங்கே விட்டுட்டு போன பதிவுகள் என் குழந்தைய சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போது என் மரணத்துக்கு பின்பும் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு மூலையில் எண்ணங்களா, ஒரு அன்பா, இன்சொல்லா, இன்முகமா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு ஜடப்பொருளுக்கே வாழ்கிற தகுதி இருக்குன்னா நம்ம காலத்துக்கு அப்புறமாவும் நம்ம இந்த பூமியில் விட்டுட்டு போகிற பண்புகள் வாழுங்க. அதுதான் இந்த பூமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சொத்து அமையும், குருவுக்கு செய்யக்கூடிய குரு காணிக்கை அமையும். ஒவ்வொரு நாளும் வாழ்கிறாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்ல, விழுவோமே தவிர வீழ மாட்டோம். ஒவ்வொரு நிமிடமும் எழுந்து எழுந்து நின்றுட்டு நம்மளை மேலும் 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 நம்மளை ரீஜுவனேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிறந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். விழுந்துட்டோன்னு விழுந்துடக்கூடாது. எழுந்து மறுபடியும் மறுபடியும் வாழ்ந்து நம்மால் என்ன உதவி இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியுமோ, நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன உதவி செய்ய முடியுமோ நம்ம அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் சாமிஜிக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன், இறைவனுக்கும் நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன். இறைவன் இந்த உடலை கொடுத்தா, இந்த பூமியில் படைச்சா, நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உடலுக்கான உயிருக்கான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை குரு கொடுத்துருக்காரு. அப்போ 2 பேருக்குமே ஒரு காணிக்கை கொடுக்கணுன்னா ஒவ்வொரு நிமிடமும் 1000 தடைகளை தாண்டி பரிபூர்ணமாக வாழணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.